தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. உலக நாடுகள் அனைத்துமே வெஹிக்கிள் தயாரிக்கணும்னா சைனாவை நம்பி தான் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? உலக பணக்காரரில் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்கோடைய டெஸ்லாவே சைனாவை நம்பி தான் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணும். அதற்கு காரணம் லித்தியம் அயான் பேட்ரி. சரி, இப்போ நம்ம இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ரி வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி செயல்படுது அப்படின்னா, எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் நடுவில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான் வலம் வந்து கொண்டு இருக்கும். இந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுங்கிறது வந்து இந்த புரோட்டானுடைய ரொம்ப நெருங்கின பிணைப்பில் இருக்கும். இதை வந்து விளக்குறது வந்து கஷ்டமான காரியமாக இருக்கும். ஆனால் இந்த புரோட்டானுக்கும் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுங்கிறது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பிணைப்பில் இருக்காது. அதை வந்து ஈஸியாக விளக்கிடலாம். இப்போ பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆனோடு இருக்கும், ஒரு கேத்தோடு இருக்கும். ஆனோடுங்கக்கூடியது எலக்ட்ரானை ஈஸியாக இழக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அதே சமயம் கேத்தோடுங்கிறது எலக்ட்ரானை கவரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். இப்போது இது ரெண்டுத்துக்கும் இடையில நம்ம ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானை இழக்கக்கூடிய பொருள் வந்து ஈஸியாக எலக்ட்ரானை இழக்கும். அப்போது வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து எலக்ட்ரானை கவரும். அப்படி இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இந்த சைடு மூவ் ஆகும்பொழுது நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதனால தான் இந்த காரு மற்ற என்ன பொருளோ அது வந்து மூவ் ஆகும். இது இருக்கக்குள்ள எதுக்காக பெரும்பாலான வெஹிக்கிளில் வந்து லித்தியம் பேஸ்டு பேட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அட் அ டைமில் எல்லா எலக்ட்ரானையும் இழக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து லித்தியத்துக்கு இருக்க. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி டென்சிட்டிங்கிறது மற்ற பேட்டரி வந்து கம்பேர் பண்ணும் பொழுது லித்தியம் அயான் பேட்டரிக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. போரானும் நல்லா செயல்படக்கூடிய ஒரு பேட்டரியாக தான் இருக்குது. ஆனால் போரானோடைய ரிசர்வ் வந்து அந்தளவுக்கு யாருக்கிட்டே கிடையாது. இதனால தான் லித்தியம் அயான் பேட்டரி வந்து பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதற்கும் சைனாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவினுடைய தேவையிலேயே 90% வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணுறோம். அதுவும் சைனா கிட்டேருந்து தான் லித்தியம் அயான் பேட்டரி வந்து இறக்குமதி பண்ணுறோம். சரி, இந்தியாவுக்கு தான் அந்த நிலைமையாக மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே பெருமளவில் லித்தியம் அயான் பேட்டரியை சைனா கிட்டேருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க. எதற்காக? அப்போனா சைனாவில் அந்த அளவுக்கு லித்தியம் அயான் பேட்டரி இருக்கா, லித்தியம் ரிசர்வ் இருக்கான்னு பார்த்தோன்னா அதற்கான பதில் இல்லை. லித்தியம் ரிசர்வ் எந்தெந்த நாடுகள்கிட்ட இருக்குது அப்படின்னா, பொலிவியா, அர்ஜென்டினா, சிலி, ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள்கிட்ட தான் லித்தியம் ரிசர்வ் வந்து இருக்குது. ஆனால் இந்த பொலிவியாக்கிட்டேயும் சிலிக்கிட்டேயும் இருக்கிற லித்தியம் நிலத்தடி நீரோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. நம்ம எப்படி உப்பெல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணுறோமோ அதே போல் தான் அந்த லித்தியத்தை வந்து அந்த நீர்லேருந்து பிரித்து எடுக்கணும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த லித்தியம் வந்துட்டு ராக் செடிமெண்ட்டாக இருக்குது. இப்போ எப்படி நிலக்கரையை வெட்டி எடுக்கிறோமோ அதே போல் ஆஸ்திரேலியாவில் நிலக்கரையை வந்து வெட்டி எடுப்பாங்க. சரி, அப்போ வந்து ஆஸ்திரேலியா தானே அதிக அளவில் வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ ஆஸ்திரேலியா கிட்ட தானே அதிக அளவில் லித்தியம் இருக்கணும். எதனால் சைனா கிட்ட இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆஸ்திரேலியா கிட்ட அதிக அளவில் லித்தியம் சோர்ஸ் இருந்தாலும் அதை ரிஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட கிடையாது. ரிஃபைன் உலகத்திலேயே சைனா கிட்ட மட்டும்தான் லித்தியமாக அதிக அளவில் ரிஃபைன் பண்ணக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்கிறது ரொம்பவே பெரும் அளவில் இருக்குது. சைனா முன்கூட்டியே தொலைநோக்கு பார்வையோட எதிர்காலத்தில் வெஹிக்கிள் வந்து ரொம்ப பூமாகும், இதுக்கு வந்து லித்தியம் அயான் பேட்டரியோட தேவைகளும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு கணிச்சிட்டு 25 வருஷமாகவே லித்தியம் அயான் பேட்டரி வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பணியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சப்ளை செயின் வந்து ஒரு வெர்டிகல் இன்டகிரேட்டரில் இருக்குது. அதாவது ஆரம்ப பொருள்லேருந்து இப்போ லித்தியத்தை வெட்டி எடுக்கிறதுலேருந்து அது காராக மேனுஃபேக்சர் பண்ணுற வரைக்கும் அனைத்துமே வந்து சைனா கிட்டே இருக்குது. எப்படி அப்படின்னு இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஆஸ்திரேலியாவில் வெட்டி எடுக்கப்படுது இல்லையா, அதாவது இந்த மைனிங் ப்ராசஸில் மிகப்பெரிய பங்குதாரராக சைனா இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோன்னா சீனாவுடைய கேன்ஃபெங் லித்தியம், டியான்கியூ லித்தியம், இந்த நிறுவனங்கள்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, சிலி போன்ற நாடுகளில் இந்த லித்தியத்தை வெட்டி எடுக்கக்கூடிய சுரங்கத்தில் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அவங்க அந்த மைனை
இது பண்ணி எடுத்துட்டாங்க இல்லையா, இதை வந்து எப்படி சைனாவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஷிப் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய போர்ட்லேயும் வந்து சைனாவினுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நேரடியாகவும் மறைமுகமாகவும் அங்கே இருக்கக்கூடிய போர்ட்டில் வந்து இவங்க மிகப்பெரிய பங்குதாரராக இருக்கிறாங்க. இதனால் அவங்க அங்கே வெட்டி எடுத்த அந்த லித்தியமெல்லாம் வந்து சைனாவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அடுத்தது ரிஃபைனிங் ப்ராசஸ். இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் மிகப்பெரிய அளவில் வந்து சைனாவில் தான் இருக்குது. ஏன் மற்ற நாடுகள்லாம் இல்லையா? அமெரிக்கா இவ்வளோ பெரிய நாடுகளாக இருக்காங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது, இவ்வளோ நாடுகள் இருந்தும் எதற்கு இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து சைனாவில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு வந்து 2 காரணங்கள் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது. 25 வருஷமாகவே அவங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. என்னதான் லித்தியமோடைய தேவை வந்து இப்போ அதிகரித்தாலும் லித்தியத்தோட மதிப்பு வந்து அந்த அளவுக்கு பெரிதாக இல்லை. அதனால் லித்தியம் இப்போவும் காசு வந்து கம்மியாக தான் கிடைக்குது. இதனால் மற்ற நாடுகள்லாம் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, என்விரான்மெண்டல் ரெகுலேஷன். இது வந்து சைனாவில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரியில் தான் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அந்த வேஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க, இந்த போல் ரெகுலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப கடுமையானதாக இருக்குது. ஆனால் சைனாவில் அந்தளவுக்கு கடுமையானதாக இல்லை. அதனால் யாரும் வந்து அதிக முதலீடு பண்ணி இந்த லித்தியமை வந்து ரிஃபைன் பண்ணுற ப்ராசஸில் ஆர்வம் காட்டலை. ஆனால் முன்கூட்டியே சைனா வந்து கணிச்சு 25 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து வச்சுருக்குறாங்க. இதன் மூலமா அவங்க வந்து இந்த லித்தியத்தை வந்து ரிஃபைன் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் இவங்க வந்து இதை வந்து பேட்டரியாகவோ காராகவோ வந்து மாற்றி உலக நாடுகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. உலகத்தில் தேவைப்படக்கூடிய EVM காரில் 56% சைனாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இவங்க தான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியாகவும் இவங்க வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்போ இந்த லித்தியம் அயானுடைய பேட்டரியோடைய தேவை வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னா 2017க்கு அப்புறம் தான். எலான் மஸ்க் டெஸ்லாவை அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு வெஹிக்கிளும் நார்மல் வெஹிக்கிள் மாதிரி நல்ல ஒரு செயல்திறன் கொண்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்ப ஆரம்பித்தாங்க. இதனால் பெரும் அளவில் வந்து பூமாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த வெஹிக்கிளை அறிமுகப்படுத்தின டெஸ்லாவுக்கே வந்துட்டு முதல்ல வந்து யார் வழங்கினாங்க இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து பேனாசோனிக் தான் வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டெஸ்லாவுக்குமே அதிக அளவில் வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து தேவைப்படுது. ஆனால் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து பேனாசோனிக் கிட்ட இல்லை. அந்தளவுக்கு குறைந்த காஸ்ட்லி வந்து அவங்களால பண்ணித்தர முடியல. இப்போது டெஸ்லாவுடைய தேவைகளையும் வந்து சைனா தான் பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சைனா வந்துட்டு லித்தியம் மீதான ஆதிக்கத்தை வந்து செலுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கோவிடுக்கு அப்புறம் 2020க்கு அப்புறம் அமெரிக்கா கொஞ்சம் வந்து சுதாரிக்க ஆரம்பித்தாங்க. இல்லை இதே போல் விட்டோம் அப்படின்னா லித்தியம் வந்துட்டு சைனா மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து இது மேலே வந்து என்ன விதமான அதிகாரமும் வந்து செலுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா ரீசெண்டாக REE மேலே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு சைனா கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் தரது வந்து யாரும் தேர்ட் கண்ட்ரிஸ், அதாவது குறிப்பாக அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி பர்பஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அதே போல் லித்தியம் அயன் பேட்டரி மேலேயும் லித்தியத்து மேலேயும் எப்போ வேணாலும் சைனா வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுதாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டார்வின் போர்ட்டு லேண்ட் பிரிட்ஜ், சீனாவுடைய லேண்ட் பிரிட்ஜ் குரூப் வந்து 99 வருஷத்துக்கு லீஸ்க்கு எடுத்திருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவிலையும் வந்து ஆஸ்திரேலியா இருக்கிறதா கூறப்படுது. சரி, இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவிலையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 90% சைனா கிட்டேருந்து தான் வந்துட்டு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலையும் டாடா குரூப் போன்ற சில கம்பெனிகள்லாம் லித்தியம் பேட்டரி வந்து ரெடி பண்ணாலும் அது வந்து இந்தியாவினுடைய தேவை வந்து 10% மட்டும் தான் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம சைனா கிட்டே இருந்தால் இறக்குமதி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்தியா இப்போ வந்து நிறைய ஸ்கீம்ஸை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து கபில்ங்கிற பேரில் ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, சிலி நாடுகள்ல இருந்துலாம் லித்தியம் உரிமையை வந்து பெற முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து இறப்பற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா 90% சைனா கிட்டேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நிறைய முயற்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதன் மூலயமா 2030 வந்து இந்தியா வந்து 56 ஜிகாவாட் அளவுக்கு வந்து லித்தியம் பேட்டரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வல்லுநர்கள்லாம் என்ன கூறுறாங்க அப்படின்னா, 2030 இந்தியாவினுடைய லித்தியம் அயன் பேட்டரியோட தேவை 127 ஜிகாவாட்டாக இருக்கும். அப்போ இருக்கிற தேவைக்கும் பாதியை மட்டும் தான் நம்மளால வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்தியா நிறைய ஸ்கீம்ஸை வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா,
ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல்ஸ் PLI திட்டம் 40க்கு வந்து ஊக்கத்தொகையும் அளித்து அதற்கான உற்பத்தியை அதிகமாக்குற அந்த பணியிலையும் வந்து இறங்கியிருக்கிறாங்க. VGF திட்டம் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கு நிதி ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் மூலயமா இந்தியா வந்து லித்தியத்தோடைய தேவைகளை வந்து பெருமளவில் நம்ம நாட்டிலேயே உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த லித்தியம் அயான் பேட்டரியை விட்டால் வேறு வழியே இல்லையா, ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு வந்து உலகத்திலேயே அதிக அளவில் காரை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய டொயோட்டா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எடுத்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து வெறும் EV வெஹிக்கல்ஸ் மட்டுமே இருக்காது. அது இல்லாமல் நம்ம வந்து சோடியம் பேட்டரி வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹைட்ரேஷன் வெஹிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியா வந்து இந்த எத்தனால் பேஸ்டு வெஹிக்கலுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா நம்ம குருடாயிலையும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல் பல முன்னெடுப்புகளை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வராங்க. இதன் மூலயமா இந்தியாவினுடைய லித்தியம் அயான் பேட்டரிக்கு மாற்று வழி கிடைக்குமா, இல்லை இந்தியாவிலேயே லித்தியம் அயான் பேட்டரி வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.